எங்க அம்மாவெல்லாம் ஒரு மாதிரியா பேசுனாங்க. இந்த மாதிரி இந்த புள்ள வந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பேசுனாங்க. ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஏன்னா நமக்கு தெரியும், நம்மள பெத்தவங்களுக்கு தெரியும் நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுது அப்படின்னு. சுத்தி இருக்கவங்க எதுவுமே கமாண்ட் பண்ணாதீங்க. அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்க வீட்லயும் 1008 பிரச்சனை இருக்கும். நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம சொன்னா அவ அப்படிதான் அப்படின்ட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம மனசாட்சிக்கு தான் தெரியும். பெண்கள் இந்த மாதிரி கஷ்டம்னு அதை தாங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப சின்ன வயசு பயந்துட்டே இருப்பேன். என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம எப்படி தப்பிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்ல நான் பயந்துட்டே இருந்திருக்கேன். என்னடா இவ்வளவுதான் இருக்கே, இப்படி டார்ச்சர் இருக்கே, அப்படி இப்படிலாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன். அது எப்படி நம்ம தாண்டி வர்றது அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கும் 21 வயசு இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாடகத்துக்கு போக ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அது மாதிரி நடந்துக்குவோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி போயிட்டேன். போயிட்டு அதுக்கப்புறம் நான் யாரு பேசணும்னு நான் கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு நாடகத்துக்கு போனேன், நான் இருந்தேன். அப்புறம் இவர் வந்தாரு. ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு திரும்ப ஏதாவது டார்ச்சல் இப்படி ஏதாவது இருக்குமோ, இப்படி வேற சுத்திட்டே இருக்கானே மனுஷன் அப்படிலாம் ஒத்துக்கவே இல்லை. இவரெல்லாம் புதுக்கோட்டைக்கு என்னை பார்க்க வந்தாருன்னா என்னை பார்க்காம போக மாட்டாரு. பஸ் ஸ்டாண்ட்ல 2 நாள் 3 நாள்லாம் உட்கார்ந்து இருந்திருக்காரு. போக மாட்டேன், பஸ் ஸ்டாண்ட் விட்டு போக மாட்டேன். அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே உட்காந்துருப்பாரு. அப்புறம் சரி பாவன்ட்டு அவரை பேசி இப்ப 20 ரூபா காசு இல்லாமலாம் நாங்க 2 பேரும் மாசமா இருக்கோம். இவரு வேலைக்கு போக முடியல. நான் மயக்க மட்டும் விழுகிறதுனால இவரு வேலைக்கு போக முடியல, நானும் நாடகத்துக்கு போக முடியல. எங்களுக்கு யாருமே எங்க மாமியார் பேச மாட்டாங்க. எங்க வீட்லயும் ஏதோ சின்ன சண்டை வந்துருச்சு, அவங்களும் பேசல. 20 ரூபா காசுல அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்த பொண்ணுங்க 20 ரூபா கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு இது வாங்கி, ஏதோ கேசரி ஆசைப்பட்டேன் சாப்பிடணும்ட்டு. அதுக்கப்புறம் ரேஷன் அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண பொண்ணுங்க எல்லாம் அதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் பானுன்னு சொல்லி அவதான் அவ எல்லாமே ஃபுல் சப்போர்ட். எனக்கு எந்நேரம் சமைச்சு கொடுக்கறது, நான் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்குறது. இன்ன வரைக்கும் 15 வருஷம் பிறந்து இப்ப மாசமா இருக்கிறது இன்ன வரைக்கும் அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன். இப்படி என்னடா நம்ம எதாவது யோசிச்சு நம்ம கொண்டு வந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணணும் அது அப்படியே டோட்டலா அப்படியே மாறிச்சு. ரொம்ப கஷ்டம். அப்பெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா மயங்கி விழுந்துருவேன். அந்த டயத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார். வேலைக்கு போயிடுவாரு. இவர் என்ன பண்ணுவாரு, என் பெரிய பையன்ட்ட போன் நம்பர் எழுதி கொடுத்துட்டு போவாரு. அவ 1 ரூபா காயின் தான். நான் மயங்கி விழுந்துருவேன். அப்போ என்ன பண்ணுவேன், அவ போய் போன் பண்ணிட்டு அப்பா வா அம்மா மயங்கி விழுந்துருச்சுக்குமோ, எங்கேயோ இருந்தோ ஓடியா இருந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போவாரு. ரொம்ப கஷ்டம். என் ஃப்ரெண்டு இருக்கா, அவ ஃபுல்லா அவதான் பாத்துட்டான். எதுவுமே சாப்பிட முடியாது. எனக்கு வாழைப்பழம் மட்டும்தான் வாந்தி எடுக்க நல்லா வலுவலுன்னு வரும். அது மட்டும்தான் சாப்பாடு. எனக்கு சாப்பிடவே மாட்டேன். எனக்கு பிறந்து டெய்லியும் அந்த வாமிட் வராம இருக்கிறதுக்கு ரெகுலரா ஊசி போட்டுட்டே இருக்கும். ஈவினிங் அந்த ப்ரோகிராம் வேற போடுமா. இப்ப 12 மணிக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஊசி, மறு 12 மணி வரைக்கும் தான் வாந்தி வராது. அப்புறம் அது அந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிடும். ரொம்ப எனக்கு குழந்தை பிறந்து மறுநாள் வரைக்கும் வாந்தி எடுப்பேன். ப்ரோக்ராம் போயிட்டே தான் இருந்தீங்களா பிரெக்னெண்டா இருக்க இந்த டைம்லயும்? மயங்கி விழுந்துருவேனே, போக முடியாது. நான் மாசம் வந்தா போக முடியாது. மத்தவங்க எல்லாம் என் கூட நடிச்சவங்க எல்லாம் 7 மாசம் 8 மாசம் வரைக்கும் நாடகத்துக்கு வருவாங்க. நான் மாசமா இருக்கேன்ட்டு தெரிஞ்சுட்டாலே படுத்த படுக்கை ஆயிருவேன். எப்படி நைட்டு மட்டும் வீட்டுல இருப்பேன், பகல் பூரா பெட்ல இருப்பேன். ஹாஸ்பிட்டல்லே தான் இருப்பேன் குழந்தை பிறகு வரைக்கும். ரொம்ப கஷ்டம். எனக்கு அப்படியே ரத்தமா ஊத்தும் வாந்தி. ஐயோ, அந்த கஷ்டம்லாம் யாருக்கும் வரக்கூடாது. ஆமா, வாடகை கொடுக்க முடியாது. அது 20 ரூபாய் காசே இல்லை, எப்படி வாடகை கொடுக்க முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டோம். இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு இதே வந்துச்சு. அவரும் வேலைக்கு போயிட்டாரு, நானும் வேலைக்கு போயிட்டேன். எங்க மாமியார் அவனை பாத்துக்கிட்டாங்க. அதனால நாங்க இதாயிட்டோம். அப்பல இருந்து அந்த பண பிரச்சனை, இந்த சாப்பாடு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் வீடு வாங்கணும், அப்புறம் இடம் வாங்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதலை நோக்கி போனது ஒரு இவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைனாலதான் அவங்கள பாக்குற மாதிரி இருந்தது. அதுல இருந்து தான் ஸ்டார்டிங் ஆச்சு. ஒரு ப்ராப்ளத்துல இருந்தாங்க. அந்த ப்ராப்ளத்துல இருந்து சால்வ் பண்ணி வெளில கொண்டு வந்து இவங்க வீட்டுல விட்டாச்சு. விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருந்தது. என்ன பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம கேட்போம், அப்படி பேசுவோம் அப்படின்ட்டு அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே பேசினது. கடைசியில அது காதலா போய் முடிஞ்சது. ஒரு 1 வருஷம் வரைக்கும் ஒத்துக்கல. அவங்க வேணாம், அதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் விடலை. ஃபோன் பண்ணி எப்படி பேசுவார் தெரியுமா? ஏங்க எனக்கு பொண்ணு பார்க்கணும், ஏதாவது அங்கே பொண்ணு இருந்தா சொல்லுங்க. எப்படின்னா, அதாவது யாரும் ஆதரவு இல்லாம இந்த மாதிரி அப்படி பேசி இது பண்றாரு. அப்படி பொண்ணு தாங்க வேணும். நான் ஏங்க அப்படி பொண்ணு கேட்க முடியாதுல்ல. நீங்க உங்களை லவ் பண்றேன்னு சொல்ல முடியாது டக்குன்னு எடுத்தோன்னே. அதனால சரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிப்போம்ட்டு ஆரம்பிச்சேன்.
அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆஹா தம்பி எங்கேயோ அடி போடுறாரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு சரியா பேசவே இல்லை. இல்லைங்க அப்படிலாம் இல்லைங்கன்ட்டு என் ஃபோன் வந்தாலும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னடா ஃபோனையும் எடுக்க மாட்டாங்க பண்ண மாட்டாங்கன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டாம அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பேசிடலான்ட்டு அவங்க தம்பி அவங்க அம்மா இப்படி வரிசையா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பேசி இப்படி பழகிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோயில் திருவிழால தான் அங்கதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. புடவையில தான் பார்த்தேன் முத சுடிதார்ல எல்லாம் பார்க்கல, புடவையில தான் முத பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. டைரக்டா போய் சொல்லிட்டீங்களா? அப்படிலாம் சொல்லல, நடந்து போயிட்டு அப்படியே சொல்லிட்டு போறாரு. கூப்பிட்டு சொல்லல, சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு அப்படியே பஸ் போயிட்டாரு, நிக்கவே இல்ல. ஏங்க உங்களுக்கு புடவை ரொம்ப அழகா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு, அங்கேயே நிக்கல.